அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். தனுசு லக்கணத்தில் போய் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு எப்பயுமே மனைவியுடன் ஒரு ஒற்றுமை இருக்காது. தனுசு லக்கணத்தில் யார் பிறந்தாலுமே மனைவியிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். என்ன காரணம்? தனுசு என்பது குரு, புதன் என்பது என்ன சொன்னா 7ஆம் இடம் என்பது புதன். அப்ப வாத்தியாருக்கும் மாணவனுக்கும் தர்க்கம். தனுசு குரு, புதன் மாணவன். தர்க்கத்தோடே இருப்பாங்க. எப்பயுமே ஒரு தர்க்கம் என்பது இருக்கும். அதனால என்ன சொன்னா தனுசு லக்கணம் அப்படின்னு வரும்போது மனைவி சண்டை, மச்சனன் என்ன சொன்னா பிரச்சனைக்குரியவனா இருப்பான். தனுசு லக்கணத்துல யார் பிறந்தாலும் மச்சனன் என்று சொல்லக்கூடிய பொண்டாட்டி கூட பிறந்த தம்பி அல்லது தங்கச்சி, இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னா ஊடாடி ஏதோ ஒரு பிரச்சனைக்குரிய நபர்களாக இருக்கும், வந்துடும். அப்ப இந்த மாதிரி தனுசு லக்கணத்துல இது ரெண்டாவது என்ன சொன்னா, தனுசு லக்கணத்துல போய் பிறந்து செவ்வாய் சனி சேரக்கூடாது. அது பெரிய கொடூரமாய் போயிடும். ஏன்னா தனுசு லக்கணத்திற்கு என்ன சொல்லலாம்னா செவ்வாய் 5-12 கூடையவன். சனி என்ன சொன்னா 2-3 கூடையவன். இவர்கள் சேரக்கூடாது. சேர்ந்தால் ஏற்கனவே இந்த உபய லக்கணம் அப்படின்னு வரும்போது வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இந்த தனுர் வீட்டிற்கு போராட்டமாக இருக்கும். அதோட இந்த 2 பேரும் சேர்ந்தாச்சுன்னா கஷ்டம். அப்ப இதுல இருந்து நம்ம ரிலீஃப் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படின்னா சுக்கிரனுக்கு பிரீதி பண்ணும். பிரீதி அப்படின்னா என்னது? சந்தோஷப்படுத்துதல் அப்படின்னா பிரீதி நாம யோகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப பிரீதி என்று சொன்னால் சந்தோஷப்படுத்துதல். அப்ப சுக்கிரனை சந்தோஷப்படுத்துதல் என்பது மனைவியை சந்தோஷப்படுத்துதல். கொஞ்சம் நங்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துதல் என்பது தப்பு அப்படிங்கிறதெல்லாம் யாரும் எடுக்காதீங்க. ஒருத்தரை ஒரு காலேஜ் படிக்கிற குழந்தைய கூட நல்லா இருக்கீங்களா, நல்லா படிக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், கவலை எல்லாம் படாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ரெண்டாவது, சரி சுக்கிரனுக்கு பிரீதி, காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்துடலாம். சார் இவ்வளவு பெரிய பிரீதியா இருக்கே அப்படின்னு நினைங்க. சாதாரண ஒரு பேடு, இந்த பேடு இருக்கு இல்லையா, ஒரு 22,000 ரூபாய் இருக்கும். இது உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லா அவங்க திறக்கும் போது அந்த பேடை யூஸ் பண்ணும் போது என்ன செய்வாங்க? உங்களை நினைப்பார்கள். உங்களுடைய கர்மா குறையும். அப்ப தனுர் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சுக்கிரனுக்கு பிரீதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை என்ன சொன்னா இளமையான பெண்களுக்கு, ஒரு +2 இந்த மாதிரி காலேஜ் படிக்கிற பெண்களுக்கு நீங்கள் தாராளமாக என்ன சொன்னா ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்கலாம். இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும். அப்ப வாழ்க்கையை மாற்றுவதற்கு நாம் என்ன சொன்னா சாதாரணமான இந்த விஷயத்தை செய்வதனால என்னமும் குறைஞ்சு போறதே கிடையாது. நீங்கள் செய்து பாருங்கள் பெரியவர்கள். அதே சமயத்தில் குருவுக்கு தானம் பண்ணணும். அப்ப குருவுக்கு தானம்னா என்னது? கொண்டக்கடலை தானம். குரு என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்திற்கு தானம், கொண்டக்கடலை தானம். சுக்கிரனுக்கு பிரீதி. ஒருத்தருக்கு நம்ம ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தேங்க்யூ 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 அங்கிள், தேங்க்யூ அக்கா. ஆணுக்கு பெண்ணு தான் வாங்கி கொடுக்கணும், பெண்ணுக்கு ஆணு தான் வாங்கிக்கலாம். பெண்ணுக்கு பெண் வாங்கி கொடுக்கலாம், ஆணுக்கு ஆண் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா இதுல அவ்வளவு சூட்சுமங்கள் இருக்கிறது. நீங்கள் தானத்தால் பெரிய வெற்றி பெறலாம், பிரச்சனைகள்லாம் இருக்காது. அதனால சுக்கிரனுக்கு பிரீதி
குருவுக்கு தானம். இப்படி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக பெரிய போராட்டங்களிலிருந்து, இல்வாழ்க்கை பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். அதனால் தனுர் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள், இந்த இதை ரெண்டாவது தனுர் லக்கணத்தில் போய் பிறந்தவங்க பெண்ணாக இருந்தால், ஆணாக இருந்தால் மைத்துனர், ஆணாக இருந்தால் மைத்துனர், பெண்ணாக இருந்தால் கணவனின் உடன்பிறப்பாகிய நாத்தனார், இவர்களிடம் கவனமா இருக்கணும். இருந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் மாற்றங்களை சந்திக்கலாம், வெற்றி பெறலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.